ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நம்மளோட ஆசையை வந்து அது தூண்டும். ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல தோணும், இல்லை அந்த வாங்கணும்னு தோணும். இப்போது சில கடைகள் எல்லாம் தாண்டி போகும்போது அந்த வாசனை வரும், சாப்பாடு வாசனை, அதை அப்படியே சாப்பிடணும் போல தோணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ஏதாவது அழகான ட்ரெஸ்ஸாக பார்த்தா வாங்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்றதான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே டெம்ப்ட். இந்த டெம்ப்ட் அப்படின்ற இந்த வார்த்தை தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா செய்யணும்னு அந்த ஆசை தூண்டுறது, அதை வந்து வாங்கணும்னு தோன்றது, சாப்பிடணும்னு தோன்றது, அந்த மாதிரி அதை தான் வந்து டெம்ப்ட்னு சொல்லுவோம், டெம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் சாக்லேட் டெம்ப்ட்ஸ் மீ. திஸ் சாக்லேட் டெம்ப்ட்ஸ் மீ அப்படின்னா, இப்போ வந்து டயட்டில் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர், சாக்லேட் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமான டயட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பெரிய சாக்லேட் பாரை வச்சோடனே அவ்வளோ நாள் டயட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கவங்க அதை பார்த்தோன்னே சரி கொஞ்சோண்டு ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துருவோமா அப்படின்னு அந்த ஒரு ஆசை வரும்ல, அதுதான் வந்து இந்த டெம்ப்டிங் அப்படின்றது. ஸோ திஸ் சாக்லேட் டெம்ப்ட்ஸ் மீனா அந்த சாக்லேட் வந்து என்னை வந்து டெம்ப்ட் பண்ணுது, ஈர்க்குது, சாப்பிட தூண்டுது அப்படி சொல்றதுக்கு தான் திஸ் சாக்லேட் டெம்ப்ட்ஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன், they are tempting us by giving special offers. They are tempting us by giving special offers அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லை ஏதாவது கடைகளே இருக்கு, மால்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதாவது சீசன் டைம்லலாம் வந்து சேல் போடுவாங்க, 50% ஆஃபர், அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு நிறைய போடுவாங்க. பட் அதில் வந்து ஒரு ஹிடன் திங்ஸ் எல்லாம் இருக்கும் நிறையா. பட் நம்ம அந்த ஆஃபரை பார்த்து நம்ம ஆஃபர் போல ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சி நம்ம நிறைய வாங்க போவோம். நம்மளுக்கு அந்த ஆஃபரை பார்த்தோன்னே ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதுதான் வந்து அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம். தே ஆர் டெம்ப்டிங் அஸ் பை கிவிங் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து நம்ம வாங்க வேண்டாம்னு நினச்சா கூட நம்மளை வந்து வாங்குறதுக்கு தூண்டுறாங்க, ஆசை காமிக்கிறாங்க அப்படின்றது கூட நம்ம டெம்ப்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ தே ஆர் டெம்ப்டிங் அஸ் பை கிவிங் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து நம்மளை ரொம்ப டெம்ப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the puppy was tempted by the bone. The puppy was tempted by the bone அப்படின்னா, இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்கு, நாய்க்குட்டியை வந்து நம்மளை பார்த்தோன்னே வந்து அப்படியே ரொம்ப கத்திட்டே இருக்கு, அது எப்படியாவது கொஞ்சம் என்னவாவது பண்ணலாம், அது நம்ம வெளிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு எலும்புல காமிச்சு அதை வந்து அப்படியே ஆசை காமிச்சு அதை வந்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு எலும்பெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ அது என்னாச்சு, எலும்பை பார்த்தோன்னே அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே வாலாட்டிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த நாய்க்குட்டி வந்து எலும்பை பார்த்து டெம்ப்ட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து the puppy was tempted by the what is that bone. அந்த எலும்பை வச்சு எலும்பால அந்த பப்பி வந்து நாய்க்குட்டி வந்து தூண்டப்பட்டது, ஆசை காமிக்கப்பட்டது. அப்படிதான் டெம்ப்டட் அப்படின்றது. நமக்கு ஒரு ஃபேமஸ் சாக்லேட் கூட இருக்கு, டெம்ப்டேஷன் அப்படின்னு இருக்கும். டெம்ப்டேஷன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு கரெக்டாக வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சாக்லேட்டை பார்த்தா நமக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை தோணும்ல, அதனால தான் அதுக்கு வந்து பேர் கூட டெம்ப்டேஷன் வச்சிருக்காங்க. அது சீசனல் டைம்ல வைப்பாங்க, அந்த தீபாவளி சீசன் டைம்ல டெம்ப்டேஷன் ஒரு பெரிய பார் வச்சிருப்பாங்க, சாக்லேட் பார். ஸோ டெம்ப்டேஷன் அப்படின்றது தான். இப்போ ஒரு ஸ்வீட் ஸ்டால் போகிறோம், நமக்கு சாப்பிடணும்னு எண்ணமே இருக்காது, பட் அந்த கலர் கலராக ஸ்வீட்ஸை பார்த்தோன்னே ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று இதை வாயில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாமே, இது பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கே, நல்லா இருக்கே, சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு கொஞ்சோண்டு வாங்குவோம்ல, அதுதான் வந்து டெம்ப்டிங் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்னு மட்டும் இல்லை, இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நல்லா சபி பேபியா இருக்கு, அதை பார்த்தோன்னே அது கண்ணத்தை வந்து அப்படியே தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணும். ரொம்ப அழகா இருக்கிற குழந்தைன்னா அப்படியே தொட்டு பார்க்கணும் அப்படி தோணும். அந்த மாதிரி தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தட் இஸ் டெம்ப்டிங். அப்படியே ஆசைப்படுறது, நமக்கு தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படி சொல்றது, தட் இஸ் டெம்ப்டிங். அண்ட் ஏதாவது ஒரு சாரி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது, நம்ம போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது, உடனே எப்படி வச்சு பார்க்குறோம். அப்போ அந்த சாரி வந்து நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ஷன்ன்றதுக்கு ரொம்ப, அதாவது இந்த அட்ராக்ஷன் தான், அது அட்ராக்ஷனே ரொம்ப இன்னும் எக்ஸாக்டான வேர்டு இந்த ஃபீலிங்க்கு வந்து டெம்ப்ட் அப்படின்றது தான். அண்ட் இப்போ வந்து வேற யாராவது, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இருக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறோம், அந்த நேரம் பார்த்து நம்ம முன்னாடி வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு சும்மா ஒரு நாள் தானே சாப்பிட்டு பாரு, இது சும்மா ஒரு தடவை தானே இதை செஞ்சு பாரு அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, அப்போ நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லலாம், டோன்ட் டெம்ப்ட் மீ. அதாவது எனக்கு ஆசை காமிக்காத, ஆசை தூண்டாத அப்படி சொல்றதுக்கு டோன்ட் டெம்ப்ட் மீ.
டெம்டிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தான். அண்ட் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இப்போ ஏதாவது ஸ்வீட் ஸ்டால்லாம் பார்த்து வாவ் இட்ஸ் டெம்டிங் அப்படின்னா, ஐயோ இதை சாப்பிடணும் போல இருக்கு, அது டெம்ப்ட் பண்ணுது என்னை அப்படி சொல்றதுக்கு இட்ஸ் டெம்டிங் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவங்க வந்து உங்களை இந்த மாதிரி ஏதாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே இது சாப்பிட்றியா அப்படிலாம் கேட்டாங்கன்னா டோன்ட் டெம்ப்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்ல நிஜமாவே நீங்க டெம்ப்ட் ஆயிட்டீங்க, இல்ல அதை பார்த்தானே ஆசையா இருக்கு, அந்த சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு, பிரியாணி வாசனை வந்தோடனே பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா வாவ் இட்ஸ் டெம்ப்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இன்னொரு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பெல் பட்டன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து அப்படியே டெம்ப்ட் ஆகி நாங்கள் அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னும் நீங்க சொல்லலாம். ஸோ வி காட் டெம்ப்டட் பை த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ. பாய்.